அங்கே இன்றைக்கி வள்ளுவர் கோட்டம் சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸ் இது தான். நல்லா எதிரில் வந்து சைடில் அறம் பொருள் இன்பம் போட்டு பைப்பெல்லாம் விட்டுருக்காங்க. இது நைட் வியூஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. தண்ணி எல்லாம் ஃப்ளேவாக வரும் போல் இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லான வாட்டர் ஃபால் வருது போல் இருக்குது. அதுக்கு பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து நல்ல உள்ள நுழைவாயில் என்ட்ரன்ஸில் போயிட்டு பார்க்குறச்ச அழகான ரம்மியமான திருவாரூர் தேர் வந்து நுழைவாயில் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குங்க. அதில் டிஃப்ரெண்ட்டான சவுண்டு வருது. நிறைய பறவைங்க இருக்கும் போல் இருக்குது. இங்கே கேட்குறதுக்கே வந்து ஒரு ரம்மியமாக இருக்குது. நம்ம நல்லா பாருங்கள், எவ்வளோ சவுண்டு, என்ன பறவை இருக்குது தெரில. இப்போ உள்ளே போயிட்டு இந்த என்ட்ரன்ஸ் திருவாரூர் தேருக்குள்ளே என்ன இருக்குது பார்க்கலாம். மெல்ல மெல்ல அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இப்போ ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க திருவாரூர் தேர். நல்லா நைட்டில் பார்க்குறதுக்கு நல்லா லைட்லாம் அழகாக போடுவாங்க போல் இருக்குது. நாங்கள் இப்போ தான் வந்திருக்கேன். நைட்டில் வர முடியல, கொஞ்சம் இன்னொரு டைமில் வரப்போ நைட்டில் வந்து பார்ப்போம். இப்போ வந்து நல்லா பாருங்கள், எவ்வளோ ரம்மியமாக அழகான திருவாரூர் தேர். ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருக்குது. ரொம்ப நல்லா உள்ள திருவள்ளுவர் வந்து ரொம்ப திருவள்ளுவர் சிலைங்க. அவர் உட்காந்துட்ருக்கிற மாதிரி இருக்குது. உள்ளே வந்து 1330 குறள் இருக்கிற மாதிரி இருக்குது. உள்ளெல்லாம் இப்போ என்ட்ரன்ஸில் தான் இருக்கிறோம். உள்ளே நெக்ஸ்ட்டு நைட் ரிவ்யூஸில் வரப்போ உள்ளெல்லாம் போய் பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகான பறவைங்க சத்தம், அமைதியான இடமா இருக்குது. சைட்லேருந்து பார்க்குறச்ச ரொம்ப அழகான இந்த மரம் பாருங்கள் என்ட்ரன்ஸில். அதில் நிறைய பல வகையான பறவைங்க சத்தங்க எழுப்புது. கிளி நிறையா இருக்கும் போல் இருக்குது. ரொம்ப அமைதியாக உள்ளே வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இப்போ என்ட்ரன்ஸ் வரைக்கும் பார்த்துடலாம். சுற்றி பார்க்கறதுக்கு வந்தோம். இப்போதைக்கு நைட்டில் வந்து பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் போல். அமைதியாக திருவள்ளுவர் உட்காந்துருக்காரு. அறத்துப்பால் பொருட்பால் என்ட்ரன்ஸில் இருக்குது பாருங்கள். அறம் பொருள் இன்பம் சொல்லிட்டு இந்த மரத்தில் தாங்க நல்லா இவ்வளோ கிளி எல்லா பறவையும் இருக்கும் போல் இருக்குது. ரொம்ப அமைதியான இடமா இருக்குது பாருங்கள். எவ்வளோ இப்போ என்ட்ரன்ஸில் பார்க்குறத விட உள்ளே பார்க்குறதுக்கு தான் என்னென்ன வச்சுருக்காங்க. எல்லாம் திருக்குறள் புத்தகம் எல்லாம் இருக்கும் போல் இருக்குது. நிறைய 1330 குறள் ஒரு தனியாக ஒரு ஹாலில் இருக்குது போல் இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.